எப்பயும் போலங்க 2 குட்டீஸையும் என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வர சொன்னேன். அம்மா வந்த டைமில் நான் ருத்வி பாப்பா விட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. எனக்கு வந்து ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்த கேப் விழுந்துருச்சு. அந்த கேப் ரீஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் டிமார்ட்டில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் இந்த மந்த்துக்கான க்ராசரிஸுங்கிறதுக்காக கிளம்பி போகிறப்ப நான் அதித்தியை கூட்டிகிட்டு போயிட்டேன். ருத்வி மட்டும் அம்மாட்ட விட்டுட்டு போயிருந்தேன். அம்மா ஆஸ் யூஷுவல் வந்ததும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு பாத்திரம்லாம் கழுவி கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அங்கே போனப்போ என்னென்னா டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். பட் டாக்டர் அவைலபிள் இல்லை, வேறு ஒர்க்கில் பிஸின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்லாம் ரொம்ப பசிக்குதுன்னு தோட்டத்து வில்ரசம்பட்டி 4 ரோட்டில் போய் சாப்பிட்டுட்டு டிமார்ட் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அந்த தோட்டத்து விருந்து பக்கத்தில் வந்து ஒரு பெட் ஷாப்பில் இந்த கலர் கோழி குஞ்சு, சம்மர் டைமில் யூஸ்வலாகவே கலர் கோழி குஞ்சு நிறைய பேர் சைக்கிளில் வச்சு விற்றுட்டு வருவாங்க பார்த்துருக்கேன். பெட் ஷாப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன் கலர் கோழி குஞ்சு. சரி நான் அதித்திக்கு வேடிக்கை காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தா டிமார்ட்டில் நிறையா திங்ஸ் நான் வாங்காமல் வந்திருக்கேன். ஆஸ் யூஷுவலாக அப்பாவையும் பொண்ணையும் நான் மறுபடியும் அனுப்பிச்சி விட்டு லிஸ்ட் எழுதி கொடுத்து